அனைவருக்கும் வணக்கம். போன எபிசோட் பார்த்துருப்பீங்க. நம்ம ஹீரோயினுடைய ஃபேமிலி வந்துட்டு அவங்க வீட்டுக்குள்ள வந்திருப்பாங்க. அதுவும் லிஃப்ட்ல இருக்கிறப்ப ஒரு இடத்த பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சீனு காட்டுறாங்க. என்ன அப்படின்னா, இவங்க வீட்டுக்குள்ள வர்றப்ப வந்து எப்படி வந்திருப்பாங்க அப்படின்னா, அப்பா முதல்ல வீட்டுக்குள்ள அவங்கள சின்ன பிள்ளையா இருக்கும்போது எப்படி கூட்டு வந்தாரோ அந்த நினைவுகளோட சுமந்துக்கிட்டு அவங்க அப்பாவோட போட்டோவை எடுத்துக்கிட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் தான் லிஃப்ட்ல போயிருப்பாங்க. யதார்த்தமா நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த கம்பியை பிடிக்கிறப்ப லூஸா இருந்திருக்கும். ஸோ அதை என்னன்னு ரிமூவ் பண்ணி பார்க்கும்போது பட்டன் இருந்திருக்கும். அந்த பட்டனை அழுத்தின உடனே ஆட்டோமேட்டிக்கா லிஃப்ட் சர சொல்லி பி அப்படின்ற ஒரு ஃப்ளோருக்கு போகும். அங்க ஓபன் ஆனோனே பாக்குறாங்க, எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. சோ கடைசியா அந்த பேனிக் ரூமை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. சோ இவங்க உள்ள போய் பார்க்கும்போது பார்த்தா ரூம் காலியா தான் இருக்குது. அப்படியே பாக்குறாங்க. பார்க்கும்போது தான் ஹீரோனுடைய தம்பியும் பார்த்துட்டு, இல்ல இங்க வந்துட்டு பாருங்க ஏதோ அச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறாரு. பார்த்துட்டு, இல்ல இங்க வந்து பாக்ஸ் எல்லாம் வச்சிருந்திருக்காங்க, இப்பதான் ரீசெண்டா தான் ரிமூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு. அப்போ இதுதான் அந்த பேனிக் ரூம் அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சாச்சு. ஆனா இங்க இருந்து பணம் எதுவுமே இல்ல, எல்லாத்தையும் எடுத்துட்டாங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரியுது. ரெண்டாவது அப்பதான் ஒரு பையன் சொல்றாப்ல, இப்படி ஒரு இடம் இருக்குங்கிறதே அப்பா சொல்லாம விட்டாரு, அதான் அவர் பண்ண மிகப்பெரிய தப்பு அப்படின்றப்ப, இல்லனே அப்பாவை குறை சொல்லி ஒன்னும் ஆ போறது இல்ல. ஏன் அப்படின்னா அப்பா எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் வச்சிருந்திருக்காரு, நமக்கு தான் அது தெரியாம இருந்திருக்குது. இங்க வந்து அப்படியே வர்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி வரும்போது பாத்தீங்கன்னா அங்க வில்லி இருக்காங்க. அவங்க பார்த்த உடனே டக்குன்னு எழுந்திருச்சு, என்ன உங்க அப்பாவுக்கு வந்து ஃபேர்வெல் நடத்த போறீங்களா அப்படின்னு. நம்ம ஹீரோயினுடைய அத்தை தான் வந்து கொஞ்சம் கோபமாவே இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இல்ல நீ முதல்ல கிளம்பு, உனக்கெல்லாம் ஃபேர்வெல் பார்ட்டிலாம் இடமே கிடையாது அப்படின்னு. இல்ல நான் போக முடியாதுப்பா அப்படின்றாங்க. என்னது போக முடியாதா? ஒழுங்கு மரியாதையா இது எங்க வீடு, கிளம்பிடு, இந்த இடத்த விட்டு முதல்ல போ அப்படின்னு. இல்ல உன்னை என்னால வெளியே அனுப்ப முடியாது, லீகலா வந்துட்டு நான் அவருக்கு ஒய்ஃப், சொல்ல போனா கிட்டத்தட்ட 20 வருஷமா நான் இந்த வீட்ல தான் இருந்திருக்கேன். சோ என்னை நீ அவ்வளவு ஈஸியா அனுப்ப முடியாது. அப்படி அனுப்ப நினைச்சா அதுல கோர்ட் போய் கேஸ் போட்டு அதுக்கப்புறம் நீ நோட்டீஸ் எடுத்துட்டு வந்தா தான் என்னை வெளியே அனுப்ப முடியும். இது பேக்கியானாக்கும் தெரியும், கேளு அப்படின்னு. அவர் தம்பியும் கேக்குறாப்ல, என்ன பேக்கியானா இது உண்மையானா அப்படின்னு. ஆமா அவங்க சொல்றது உண்மைதான், ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்ல, இது செய்யறது ஒன்னும் பெரிய கஷ்டமும் கிடையாது, ரொம்ப ஈஸி தான், ஒரு 1 வீக் பொறு, அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்றாரு. சரி ஓகே அப்படின்றாங்க. அதே நேரத்தில் ஹீரோயினுடைய அப்பாவும், சரி நீங்க இங்க தானே இருக்க போறீங்க, தாராளமா இருங்க, ஆனா எப்ப என்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பா நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாப்ல. ஓகே உங்களால முடிஞ்சதை பண்ணுங்க அப்படின்றாங்க. சோ இது என்ன நடக்க போகுதுல, ஏன் வில்லி இங்கே இருக்காங்கிறது எனக்கும் புரியல. அதே நேரத்தில் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அவங்க தாத்தா இருந்த ரூமுக்கு வர்றாங்க. அங்க அந்த பென் இருக்கும்ல, அதை எடுத்து பார்க்கறாங்க. பார்த்துட்டு அதை ஆன் பண்ணும்போது தான் தெரியுது அவங்க தாத்தா பேசியிருக்காராமாங்க. ஹேயான், எனக்கு முதல்ல நினைவு தெரிஞ்ச உடனே நான் உன்னைய தான் பார்த்தேன், எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் வந்து எல்லாத்தையும் மீட் பண்ணலாம்னு நினைச்சேன், ஆனா அப்படி எதுவும் நடக்கல, எனக்கு தெரிஞ்சு என்னோட லைஃப் ஸ்டோரியை இங்கேயே இப்பயே முடிக்கிறதா நல்லதுன்னு தோணுச்சு, அப்பனா தான் உன் லைஃப் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும்னு தோணுச்சு, அதனால தான் என் லைஃப் ஸ்டோரியை முடிக்கிறேன்டா செல்லக்குட்டி. இந்த தாத்தாவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஹேயான் செல்ல பேத்தி தான். சரிடாமா தாத்தா வரேன்டா. இதை கேட்ட உடனே ஹேயான் ஓவரா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா அவங்களுக்கும் தாத்தா மேல பயங்கர பாசம். அப்படியே அவங்க தாத்தாவோட இறுதி சடங்கு காட்டுறாங்க. இவங்க பாடியெல்லாம் எடுத்துட்டு பஸ்ல போகும்போது அவங்க தாத்தா பேசுற மாதிரியும் அவர் உயிரோட இருந்தப்ப சில அட்வைஸ் எல்லாம் கொடுத்துருவார்ல, அதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு அப்படியே இவங்க வந்து வண்டியில போய்கிட்டு இருக்காங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த செரிமனி நடக்குது, அதாவது அவங்களுடைய பாடியை புதைக்கிறாங்க. சோ அதுக்கான எல்லா இதுவும் நடந்துகிட்டு இருக்குது. சோ எல்லா இதுவும் நடந்துகிட்டு இருக்கும்போது அவங்க பையன் வராரு, அவர் வந்து மண்ணா போடுறாரு, அது மாதிரி பொண்ணு எல்லாருமே போடும்போது அவங்க பொண்ணு தான் ரொம்ப அழுகுறாங்க. அந்த நேரத்தில் ஹீரோயினியும் கொஞ்சம் அழுகுறாங்க. ஆனா பட் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அந்த இடத்துல கையை பிடிச்சி நான் இருக்க உனக்கு துணையா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவர் ஆறுதலை சொல்றாரு. சோ இந்த மாதிரி ஒரு ஆறுதல் சொல்றப்பதாங்க மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும். சோ அப்ப கரெக்டா அந்த தாத்தா வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு, ஐ லவ் ஆல் மை ஃபேமிலிஸ் அண்ட் ஐ எம் சாரி அப்படிங்கிறாரு. சோ என்னுடைய குடும்பத்தை நான் விரும்புறேன், அதே நேரத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போறாரு. சோ இது ஒரு நல்ல வார்த்தைங்க. அப்படியே பாத்தீங்கன்னா அந்த செரிமனி எல்லாம் நடந்துகிட்டு இருக்காங்க. எல்லாரும் உட்கார்ந்து ட்ரிங்க்ஸ் பண்றது, சாப்பிடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்ல, அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஆனா இப்ப இங்க ஒரு செம்ம சீன் ஒண்ணுங்க. நம்ம ஹீரோயினி உட்கார்ந்து இருக்காங்க. உட்கார்ந்து இருக்கும்போது டக்கு நம்ம ஹீரோ போய் அவருடைய லாங் கோட் ஒன்று இருக்கும், அதை கழட்டி போட்டுட்டு, என்னமா ரொம்ப குளிருதா, வேணா காருக்குள்ள வேணா உட்காரணும்னு. இல்ல நான் இங்கே உட்கார்ந்துருக்கேன். இப்போ எனக்கு என்ன தெரியுமாங்க தோணுது, ஆக்சுவலி என்னுடைய தாத்தா இறந்திருக்காருல, இது என்னோட ரிகல்சர் மாதிரி தோணுது. ரிகல்சரா புரியல, எப்படி நான் தான் சாக போறேன்ல, ஆனா மரணங்கிறது ரொம்ப அமைதியா இருக்குல்ல, ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயமும் கூட. ஏன் அப்படின்னா மொத்த ஃபேமிலி வருவாங்க, அதுக்கப்புறம் இறந்து போனவரை இந்த பூமிக்குள்ள அழகா ஒரு கிரேவியார்ட் மாதிரி செட் பண்ணி அவங்க வந்து புதைச்சிட்டு எல்லாரும் உட்கார்ந்து அழுக வேண்டியதெல்லாம் அழுதுட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்பையும் திரும்பவும் இறந்து போனவங்க தனிமையா தானே இருக்க போறாங்க. இதை சொல்றப்ப அவங்க கண் அப்படியே கலங்கி போயிருக்கும். அது மட்டும் இல்ல, சொல்ல போனா என்னையவே வந்து இன்னொரு 3 மாசம் தானே உயிரோட இருக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த விஷயம் என் ஃபேமிலிக்கு தெரியும் அப்படிங்கறனால அவங்களுக்கு பெருசா பாதிப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். சொல்ல போனா எங்க வீட்டுல வந்துட்டு இன்னொரு டெத் விழுந்திருக்குன்னு அவங்களுடைய கணக்கு. சோ மொத்தமாவே வந்துட்டு என்னுடைய ஃபேமிலி வந்துட்டு ரொம்ப நாள் கஷ்டத்துல இருக்க மாட்டாங்கன்னு நம்புறேன். ஹீரோவும் சரி, அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு உனக்கு ஃபியூனரல் எப்படி நடக்க போகுதுன்னு அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்க. இல்ல நான் அதை பத்தி மட்டும் யோசிக்கல. சொல்ல போனா நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, நான் வாழணும் தான் ஆசைப்படுறேன், சாகணும் நான் ஒரு நாள் கூட ஆசைப்பட்டதும் கிடையாது. சொல்ல போனா இந்த உலகத்தை பாருங்களேன், காலையில எந்திரிச்ச உடனே ஒரு அழகான சூரிய உதயத்தை பார்க்கலாம், அதுக்கப்புறம் நைட் ஆனா சூரியன் மறையறத பார்க்கலாம். இங்க அழகான இயற்கை இருக்குது. சொல்ல போனா நம்ம பாசம் வைக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. சோ இது எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒரு மனுஷனால போக முடியுமா அப்படின்னா போக முடியாது. அதே மாதிரிதான் எனக்கு தோணுது, எனக்கும் அதே மாதிரி வாழணும் தான் தோணுது. ஆனா அதுக்கு உண்மையிலே இயற்கை இடம் கொடுக்குமாங்கிறதான தெரியல. இதை கேட்ட உடனே
உடனே ஹீரோக்கு வந்து என்ன பண்றது என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அவர் பாட்டுக்கு அப்படி திரும்பி கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சாரு, கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு. அப்படியே நம்ம ஹீரோயினி பாக்குறாங்க, அவங்க ஒரு பக்கம் அழுக ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் உட்கார்ந்து ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்க வருத்தத்தோட. அப்படியே நம்ம ஹீரோ கொண்டு போய் நம்ம ஹீரோயினி கையை பிடிக்கும்போது அவங்க அப்படி இன்னொரு கையை எடுத்து அவங்க கை மேல வச்சு அப்படி நல்லா இறுக்கமா பிடிச்சுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக அப்படி இறுக்கமா பிடிச்சுக்கிறாங்க. சோ இதை பாக்குறப்ப எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, உண்மையான அன்பை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாசங்கள் தான் தெரியுது. என்னதான் மனுஷன் என்னதான் பண்ணாலும் தான் செய்றாங்க, ஆனா கடைசியில ஜெயிக்கிறது அந்த பாசம் தாங்க. அப்படியே இங்க வில்லிய காட்டுறாங்க. அவங்க அப்படியே எங்கேயோ வர்றாங்க. எங்கடான்னு பார்த்தா ஏதோ ரூம் மாதிரி இருக்குது. வந்தனே டக்குன்னு ஒரு லேடிட்டு ஒரு கார்டு எடுத்து கொடுக்கும்போது கூட இவனும் தான் இருக்கான். அந்த கார்டை வச்சோன்னு பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணா உள்ள ஃபுல்லா பணமா இருக்கு. சோ நம்ம ஹீரோனி வீட்ல இருந்த மொத்த பணமும் அந்த 500 கோடி இங்க வந்துருச்சு. நம்ம யோனே பார்த்து மறந்துட்டான். எப்படிமா இதை கண்டுபிடிச்ச அப்படின்னு. இப்பதான் எப்படி அவங்க கண்டுபிடிச்சு அந்த பணத்தை தூக்குனதாக காட்டுறாங்க. வில்லி என்ன பண்ணிருப்பா அப்படின்னா, அவர் இதுக்கு முன்னாடி ஃபேமிலியோட இருந்த வீடியோஸ்லாம் நிறைய ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாரு. அதெல்லாம் ஒவ்வொன்றா போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ ஒரு இடத்துல வந்துட்டு அவர் வீடியோ ரெக்கார்டுல இதுதான் என்னுடைய சீக்ரெட்டான ஒரு பிளேஸை காட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறதுக்கான அந்த வழியை காட்டியிருப்பாரு. சோ அதை வந்து வில்லி பாத்துறா. ஆஹா ரைட்ரா ரைட்ரா அப்படின்னு. இங்க நம்ம ஹீரோவோட அப்பாவும் அவருடைய பையனும் மூத்தவர் வந்துட்டு பழம் பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப மூத்தவர் சொல்றாப்ல, இல்லப்பா ஆக்சுவலி வந்துட்டு இப்ப சேர்மன் இறந்துட்டாங்கல்ல, ஆனாலுமே ஏன்பா வந்து அந்த மூசோல் வந்து அவளுடைய இதெல்லாம் ஷேர் இதெல்லாம் கொடுக்காம வச்சிருக்கா. சொல்ல போனா அங்க ஷேர்ஸ் வச்சு தான் அவங்க இவ்வளவு தூரம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இப்ப ஹெயான் நினைச்சா இந்த குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ண முடியும், அவ திரும்ப சிஇஓ ஆக முடியும் அப்படின்றப்ப என்னடா சொல்ற அப்படின்றப்ப பக்கத்துல வாப்பா இங்க பாரு, சேர்மன் ஹாங் இருக்கார்ல, அவருடைய ஷேர் பார்த்தோம்னா மொத்தம் 21% இருக்கு. அந்த ஷேர்ஸ் தான் இந்த மூசோலுக்கு மாத்தி கொடுத்துருக்காங்க உண்மையிலே. ஆனா இப்ப ஹாங் இறந்ததுக்கு அப்புறம் இவங்க அந்த ஷேர் ரிட்டர்ன் தந்திருக்கணும். ஆனா இப்ப தரலையே. அதே நேரத்துல அந்த மிஸ்டர் யோன் இருக்கானே, அவன் வந்து கிட்டத்தட்ட டோட்டலா 59% ஷேர் வச்சிருக்கான். சோ ஒரு அப்ராக்சிமேட்டா பார்த்தா கூட நம்ம ஹேயான்ட்ட வந்துட்டு 38% ஷேர்ஸ் இருக்குது அவட்டையே கையில. அவட்ட மட்டும் இந்த 21% ஷேர்ஸ் ரிட்டர்ன் எடுத்துட்டா அப்படின்னா கண்டிப்பா அவ திரும்ப சிஇஓ ஆயிர முடியும். சொல்ல போனா இப்பவே வந்து அவ சிஇஓ ஆகலாம். ஆனா அது அவ கையில தான் இருக்கு அப்படின்னு. சரிடா உனக்கு எப்படா இந்த இதெல்லாம் தெரியும்? இல்லப்பா நான் அந்த குயின்ஸ் கிளப்ல இருக்கேன்ப்பா. என்ன புரியல? இல்லப்பா அது வந்து அது ஒரு ஷேர் ஹோல்டருக்கான கிளப். அந்த கிளப்ல நான் இருக்கேன், அதனால எனக்கு தெரியும். சரி சரி, ஆனா இதை இப்படி சொல்லலாமா அப்படின்றப்ப ஒரு ஆணி இப்படிங்கன்னா அதை அவங்களே பார்த்துக்குவாங்க, மூடிட்டு வா அப்படின்றாரு. அடைச்ச இவ்வளவு தூரம் உட்காந்து பேசினதெல்லாம் வேஸ்டா போச்சேன்னு மகன் வருத்தப்படுறாரு. அப்படிங்க நம்ம ஹீரோயினுடைய அப்பாவும் ஹீரோவோட அப்பாவும் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ண உட்காடுறாங்க. நம்மால் எப்பயும் போல சுஜி கொடுத்துட்டு இந்த பழத்தை சாப்பிடுங்க, இது நல்லா இருக்கும். ஆக்சுவலி இந்த சுஜி சாப்பிட்டுட்டு இந்த பழத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். நார்மலா சாப்பிட்டா அந்த அளவுக்கு ஸ்வீட் தெரியாது, பட் இப்போ இந்த பழத்தை சாப்பிட்டு பாருங்க, செம்ம ஸ்வீட்டா இருக்கும் அப்படின்னு அவரு ஓகே கொடுங்க அப்படின்னு ஒரு சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா ஸ்வீட்டா இருக்கு அப்படின்னு உடனே அவர் அப்பதாங்க ஒரு தத்துவத்தை சொல்றாரு. ஆக்சுவலி லைஃப்ன்றது இது மாதிரி தாங்க, சில நேரத்துல கசப்பாவும் சில நேரத்துல இனிப்பாவும் இப்படித்தான் இருக்கும். அது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு போறதான் வாழ்க்கை. நீங்க திரும்பவும் சியோலுக்கு போங்க, போய் உங்க லைஃபை திரும்ப வாழுங்க, திரும்ப உங்களுடைய கம்பெனிஸ் எடுத்து நடத்தி நல்லபடியா வாங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் ஆகுங்க அப்படின்றாரு. மனுஷன் எவ்வளவு பெரிய தத்துவத்தை ஒரு கட்டிங்லயே முடிச்சுட்டாரு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ கரெக்டா வர்றாப்ல. டக்குன்னு இவரு என்னடா வாடா ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறியா அப்படின்னு அந்த வர்றப்பான்றப்போ டக்குன்னு அவருக்கு ஒரு போன் வருது. யாருன்னு பார்த்தா ஜெர்மன் இன்டர்நேஷனல் கால் வருது. உடனே இவர் இல்லப்பா ஜெர்மன்ல இருந்து போன் வருது இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் போன் பேசும்போது தான் தெரியுது அங்கிட்டு இருந்து டாக்டர் பேசுறாங்க. டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க பாருங்க மிஸ்டர் பேக்கியானோ, ஆக்சுவலி வந்து இதுக்கு முன்னாடி வந்து உங்களுடைய ஒய்ஃபோட அந்த பிரைன் டியூமருக்கான ட்ரீட்மெண்ட் வந்து சரியா இது இல்லாம இருந்தது. ஒரு வழியா அந்த சர்ஜிக்கல் வந்துட்டு மெத்தட்ஸை மாத்த போறோம். அதாவது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருந்த சர்ஜிக்கல் மெத்தடை நாங்க மாத்திருக்கோம். அதாவது லேசர் மூலமா அவங்களுடைய அந்த கட்டியை அகற்றதுக்கான எல்லா வேலையும் நாங்க பார்த்திருக்கோம். சொல்ல போனா இந்த மெத்தட்ல ஆல்ரெடி 2-3 சர்ஜரி பண்ணிட்டோம். சோ எல்லாமே சக்சஸ். நீங்க தாராளமா ஹேயானை கூட்டிட்டு வரலாம், அவங்களோட நோயை எங்களால தீர்க்க முடியும். இதை கேட்டோடனே ஹீரோக்கு ஒரே சந்தோஷம். அதை அப்படியே கொண்டு போய் ஹீரோட அப்பா ஹீரோயினுடைய அப்பா இருப்பாங்கல்ல, 2 பேர்ட்டையுமே சொல்றாரு. என்னப்பா சொல்ற, சர்ஜரி பண்ண போறியா? எப்படிப்பா எனக்கு புரியலன்றப்ப, இல்லப்பா இது அல்ட்ராசோனிக் வேவ் மூலமா சர்ஜரி பண்ற ஒரு விஷயம், இது ரொம்ப ரொம்ப டிஃபரெண்டானது. சோ கண்டிப்பா சக்சஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டோடனே அவருக்கு ஒரே சந்தோஷம். சரி நான் என் பொண்ணுகிட்ட சொல்றேன் அப்படின்னு கிளம்பும்போது, இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் இன்னும் முழுசா முடிக்கல. என்னப்பா அது அவ்வளவு ஈஸி இல்ல மாமா. டக்குன்னு கட் பண்ணி இங்க காட்டுறாங்க. மொத்த குடும்பத்திலையும் வந்து சர்ஜரி கூடிய சீக்கிரம் பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டாரு. இதை கேட்ட மொத்த குடும்பமும் ஒரேடியா சந்தோஷமாயி எல்லாருமே கங்க்ராச்சுலேஷன், நல்ல வேலை, நம்ம வந்து எப்படியோ ஹெயானை காப்பாற்ற போறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல இருக்காங்க. ஆனா இங்க நம்ம ஹெயான் வந்து என்ன பண்றாங்கன்னா ரூம்ல இருந்து ஒரு மாரியா இருக்காங்க. என்ன ஏதுங்கிறது தெரியல. இங்கிட்ட அங்கிட்டமா ஒரு சின்ன பதட்டத்திலே இருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒரே குழப்பமும் கூட, இது எப்படி நடந்துச்சு என்ன ஏதுன்னு. டக்குன்னு அவங்க ரூம்ல இருந்தவங்க எந்திரிச்சு நேரா ஹீரோட ரூமுக்கு போறாங்க. அங்க போனோடனே, ஆமா அவங்க எப்படி உன்னை ரீச் பண்ணாங்க? ஆக்சுவலி இமெயில் பண்ணாங்களா, இல்ல வீடியோ கால் பண்ணாங்களா, இல்ல ஃபோன் கால் பண்ணாங்களா? இல்லம்மா ஃபோன் கால் தான் பண்ணாங்க. சோ எனக்கு கால் பண்ணாம உங்களுக்கு கால் பண்ணிருக்காங்க. அப்போ ஒருவேளை அது ஏதாவது ஸ்கேமா கூட இருக்கலாம்ல, நீங்க நல்லா செக் பண்ணீங்களா? நான் நல்லா செக் பண்ணிட்டு பேசினது அவர் தான், நீ எந்த ஒரு கவலையும் படாத, கண்டிப்பா இந்த ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். சரி ஓகே, அப்புறம் எப்ப போகணும்? கூடி சீக்கிரம் போறோம். சரி ஓகே குட் நைட். டக்குன்னு கிளம்பிடுறாங்க. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வராங்க. வந்துட்டு ஆக்சுவலி இந்த சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உயிரோட
உயிரோட இருக்க போறேன்ல. ஆமா. நம்ம ஹீரோ ஒரு மாதிரியா யோசிக்கிறாரு. என்னடா மேட்டர்னு பார்த்தா இப்பதான் வந்து ஹீரோயினி அப்பாட்ட சொன்ன விஷயத்த பாக்குறாரு. சரிப்பா நான் போய் வந்து சொல்றேன் பைய பொருட்டா அப்படின்னு. இல்ல இருங்க அவசரப்படாதீங்க, அது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஆக்சுவலி இந்த ஆபரேஷன் பண்ணும்போது அந்த டியூமர் எடுக்கும்போது சில பிரச்சனைகள் உருவாகும். என்ன அப்படின்னா அவளுடைய லாங் டைம் மெமரிஸ், அதாவது வந்து குறைஞ்சது 5 வருஷத்து மெமரியாவது இருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய மெமரி, அதாவது 5 இயர்ஸ்க்கான மெமரியா அவ மறந்துடுவா. அதனால என்ன நடக்கும் அப்படின்னா அவளுக்கு என் கூட கல்யாணம் நடந்தது, நிறைய விஷயத்த மறந்துடுவா. இது இந்த ஆபரேஷனுடைய மிகப்பெரிய மைனஸா இருக்குங்கிறத டாக்டர் சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு அவர் என்னடா சொல்ற? ஆமா, அவ என்னை லவ் பண்ணது, என் கூட கல்யாணம் ஆனது, என் கூட இருந்தது, என் கூட சண்டை போட்டது, டிவோர்ஸ் ஆனது எல்லாத்தையுமே மறந்துடுவா. ஏன் என்னையவே மறந்துடுவா அவ. என்னப்பா சொல்ற? இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னா எப்படிப்பா அப்படின்னு எல்லாரும் குழம்பிடுறாங்க. வேற வழி இல்ல மாமா, இந்த ஆபரேஷன் பண்ணா மட்டும்தான் அவளால உயிர் வாழ முடியும். நமக்கு இப்போதைக்கு அவளோட உயிர் மட்டும்தான் முக்கியம். நினைவுகளை எப்ப வேணாலும் நம்மளால திரும்ப கொண்டு வர முடியும். ஆனா ஒன்ஸ் உயிர் போயிருச்சு அப்படின்னா கண்டிப்பா கொண்டு வர முடியாது. இப்போதைக்கு சர்ஜரி பார்ப்போம், மிச்சத்தை அப்புறமே பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்ல, நமக்கு ரொம்ப நாள் வந்து டைமிங்கும் கிடையாது. ஆல்ரெடி அவளோட பிளட் செல்ஸ் எல்லாமே இதாயிட்டு இருக்கு, அவளுக்கு நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அதனால உடனே நம்ம இந்த ஆபரேஷனை பண்ணியே ஆகணும். சரிடா, அப்படியே ஆபரேஷன் பண்ணாலும் ஆபரேஷனுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? பரவாயில்ல மாமா, பாத்துக்கலாம், நமக்கு இதை விட்டா வேற வழியும் கிடையாது. உடனே மாமாவும் சரி ஓகே, அப்ப இந்த விஷயத்தை இங்க சொல்லாத, ஜெர்மனி போனதுக்கு அப்புறம் டாக்டர் மூலமா சொல்ல வை, அதுதான் நல்லது. ஏன் அப்படின்னா ஒருவேளை அதோட சைடு எஃபெக்டா இருக்கும் அப்படின்னு அவளுக்கு ஒரு நம்பிக்கை வரும். கண்டிப்பா அவளுக்காக நம்பிக்கை வரும், ஆபரேஷன் பண்ணிக்குவா. இங்க இருந்தா கண்டிப்பா அவ வரமாட்டா ஆபரேஷன் பண்றதுக்கு. கண்டிப்பா உன்னைய மறந்துட்டு ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னா அவ ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. சோ அதனால நீ என்ன பண்றனா, அங்க போனதுக்கு அப்புறம் இந்த விஷயத்த சொல்லு, அதுக்கு முன்னாடி எதுவும் சொல்லிராத, நம்மளே யாரும் சொல்ல வேண்டாம்னு சொல்லி 3 பேர் சேர்ந்து இந்த முடிவு எடுத்துறாங்க. சோ அதுக்கு அப்புறம் தான் இதை யோசிச்சு பாக்குறாரு நம்ம ஹீரோவும். நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, ஆக்சுவலி சர்ஜரி முடிஞ்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து எனக்கு பிரச்சனை இல்ல, நான் வந்து உயிரோட இருப்பேன்ல. கண்டிப்பா நீ உயிரோட இருப்ப இந்த சர்ஜரி முடிஞ்சா. சோ இப்போ இதை கேட்டோன்னே ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு கிளம்பிடுறாங்க. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட், நம்ம ஹீரோயின் வெளியே போய் உட்கார்ந்து ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன அழுகிற சவுண்ட் கேட்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினி தான் அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன மேட்டர்மா, ஏமா இப்படி அழுகிற? ஒன்னும் இல்லைங்க, நான் வந்து என்னென்னமோ நினைச்சேன், ஆனா இப்ப கண்டிப்பா நான் உயிரோட இருக்க போறேன் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால இது வந்து சந்தோஷத்துல வர்ற அழுக, புரியுதுமான்னு சொல்லி அழகா ஹக் பண்ணி அவங்கள வந்து சமாதானப்படுத்துறாரு நம்ம ஹீரோ. அழகா பெட்ல 2 பேரும் கட்டி பிடிச்சு தூங்கிக்கிட்டு நம்ம ஹீரோ ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை பாக்குறதுக்கே அவ்வளவு கியூட்டா இருக்குங்க. ஏன் அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு ஹக்கோட அந்த ஒரு மன நிம்மதியோட நம்ம ஹீரோயின் இந்த வெப் சீரிஸ்ல தூங்கிருக்கவே மாட்டாங்க. சோ இப்போ அவங்க தூங்குறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொரு விஷயம், நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இப்படி சந்தோஷமா இருக்கிறத பாக்குறதுக்கு நமக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது. நம்ம ஹீரோயினி அப்படியே அழகா எந்திரிச்சோடனே பாக்குறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே லேசா சீண்டவும் அவர் அப்படியே எந்திரிச்சு, என்னமா குட் மார்னிங், சரி ஓகே இன்னைக்கு நீங்க ஒர்க்குக்கு போறது இல்ல? ஆமா, அப்ப இன்னைக்கு மொத்த நாளும் என் கூடயே இருங்க. ஓகே, என்னடா போச்சு. 2 பேரும் அழகா இன்னைக்கு நாளை ஸ்பெண்ட் பண்ண போறாங்க. இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நம்ம ஹீரோயினி கூட இருக்கேன்னு சொல்லியிருக்காருல. சோ அதனால அந்த ஸ்பெண்ட் பண்றதுக்காக அழகா வெளியே சுத்தி பார்க்க போறாங்க. இந்த இடத்துல ஒரு சூப்பரான சாங் போட்டிருப்பாங்க. நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு காப்பிரைட்ஸ் அடிச்சு விட்டுருவாங்க. ஆகுனா அழகா 2 பேர் வந்து ஏதோ ஒரு இது மாதிரி பார்க்க வராங்க, சுத்தி பார்க்கறதுக்கு. அரண்மனை மாதிரி இருக்கு. அங்க சுத்தி பார்த்துட்டு போட்டோ எடுக்கும்போது நம்ம ஹீரோயினி ஒரு ஃப்ரேம்ல வச்சு போட்டோ எடுக்கிறாரா. விதவிதமா டிசைனா போய் எடுக்கும்போது நம்ம ஹீரோயினி வேற ஏதாவது ஆங்கிள் எடுங்க, இந்த ஆங்கிள் எடுங்க, அந்த ஆங்கிள் எடுங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க 2 பேரும். ஹீரோவும் அது மாதிரி நல்லா எடுத்துட்டு போட்டோ எல்லாம் எடுத்துட்டு ஹீரோவும் கூட போய் நின்று அவரும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து அழகா போட்டோ எடுத்துட்டு அழகா ஜாலியா வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல நடந்து வரும்போது ஒரு சைக்கிள் கூட வரும்போது டக்குன்னு இடிக்க வர்றாங்க. நம்ம ஹீரோயினியை பிடிச்சி இழுத்துருவாங்க. அவங்கள சும்மா இருங்க என்ன நீங்க அப்படின்னு சொல்லி வெக்கப்பட்டுக்கிட்டு ஜாலியா சந்தோஷமா இருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாள் நடக்கிற இந்த எல்லா விஷயத்தையும் வீடியோ போட்டோஸ் அத்தனையும் எடுத்து வைக்கிறாரு நம்ம ஹீரோ. இவங்க ஒரு இடத்துல வண்டியில வந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினி சொல்றாங்க, ஆமா நம்ம ஃபர்ஸ்ட் சொல்ல போனா ஹனிமூனுக்கு இங்க தான் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நல்லாவே ஞாபகம் இருக்கு, நீ கரெக்டா தான் சொன்ன. அப்ப ஓகே, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்ன அப்படின்னா என் சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒரு பிளான் பண்றேன். அது மாதிரி நம்ம 2 பேரும் போய் ஊரை சுத்தி ஜாலியா இருந்துட்டு வருவோம். பிராமிஸ்? கண்டிப்பா நானும் பிராமிஸ் பண்றேன். 2 பேரும் பிராமிஸ் பண்ணிக்கிறாங்க. அழகா 2 பேரும் அழகா ஜாலியா சுத்திட்டு ஒரு இடத்துல வந்து உட்காராங்க. ஹீரோயினி சரி ஓகே, ஆக்சுவலி சர்ஜரில நடக்கிறதா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன், அதை சொல்லிரவா? சொல்லுமா. என்னமா? ஒரு 3 சீக்ரெட்டான விஷயம் இருக்கு, அதாவது உனக்கே தெரியாத ஒரு 3 சீக்ரெட் இருக்கு, அதை நான் சொல்றேன். ஓகே சொல்லு. ஆக்சுவலி இந்த ஐபேட் இருக்குல்ல, இந்த ஐபேடை நீ வந்து ஒரு இடத்துல கிரவுண்ட்ல தானே எடுத்த? ஆமா, அது என்னோடது தெரியுமா? என்னமா சொல்ற? இத பாத்தீங்களா, இந்த MP3 பிளேயர்ல வந்துட்டு ஹச் இருக்கா, இது ஹெயான் அப்படிங்கறது குறிக்கும். இது பர்టిక్యులரா நானே டிசைன் பண்ணி செஞ்சது. இது ஆக்சுவலி என்னோட ஸ்கூல் கிரவுண்ட்ல தான் நான் மிஸ் பண்ணேன். அதுக்கு அப்புறம் தான் நான் அப்ராடுக்கு படிக்கிறதுக்கு போயிட்டேன். டக்குனு ஹீரோ, இல்ல வாய்ப்பே இல்ல. இல்ல நான் உண்மையை தான் சொல்றேங்க. இல்ல இது நடக்க வாய்ப்பே இல்ல. ஏன் நடக்காது? உண்மையாவா? உண்மையாதாங்க. இல்ல அது வந்து இங்க பாருங்க, நீங்க என்ன நினைச்சாலும் சரிதான், எனக்கு எந்த ஒரு அப்செட்டும் கிடையாது. ஆக்சுவலி எனக்கு இந்த வாழ்க்கையில இந்த நேரத்துல எனக்கு நிறைய விஷயத்த கத்து கொடுத்துருச்சு. சோ அதனால நான் ரொம்ப மாறிட்டேன். நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். அதே நேரத்துல உங்களுக்கு இன்னொரு உண்மை சொல்லட்டா, ஆக்சுவலி நீங்க அந்த கிரவுண்ட்ல பார்த்த பொண்ணே நான் தான். இதனால வரைக்கும் நீங்க கற்பனையில ஒரு பொண்ணு வச்சிருந்தீங்களே உங்களோட ஃபர்ஸ்ட் கிரஷ்னு, அந்த பொண்ணே நான் தான். ஆக்சுவலி அன்னைக்கு ஸ்கூல் கிரவுண்ட்ல என்ன நடந்ததுன்னா, நான் கீழே விழுந்தப்ப ஒரு அழகான ஹேண்ட்ஸமான பையன் வந்து எனக்கு பேண்டேஜ் கொடுத்துட்டு போனா. சோ அந்த பையன் நீங்க தானே அப்படின்னு. ஆமா. அதே நேரத்துல இவரும் சொல்றாரு, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நீ பிளாக் கலர் ஷூ அண்ட் ஒயிட் கலர் சாக்ஸ் போட்டிருந்த, அது போக வந்து நீ உன் தலையில இருந்து இந்த இவ்வளவு ஹைட்டுக்கு ஒரு பேனிடைல் ஒன்று போட்டிருந்த.
சொல்றாங்க. பேனிடெயிலா கரெக்டா அதெல்லாம் நோட் பண்ணிருக்கீங்க. ஆமா, சொல்ல போனா வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் கிரஸ்ல, அதனால ரொம்ப நாளும் மறக்காம தான் இருந்தேன். ஆக்சுவலி அந்த MP3 பிளேயர் வந்து கிடைச்ச அன்னைக்கு இருந்து மறுநாள் வந்துட்டு உன்கிட்ட குடுக்கலான்னு நானும் வந்து ஃபுல்லா தேடினேன் ஸ்கூல்ல. பட் நீ வரவே இல்லை. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நீ அப்ராட் போயிட்டா அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் உன்னை பார்த்தேன். ஆனா லைஃப் ஒரு டிஃபரெண்டான விஷயத்தை நமக்கு கொடுக்கும் நீ அடிக்கடி சொல்லுவேன். மிராக்கிள் நடக்குன்னு சொல்லுவா. அந்த மாதிரி மிராக்கிள் தான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். எப்படியோ நான் உன்னை லவ் பண்ணேன், டிவோர்ஸ் பண்ணேன், அதெல்லாம் வேற விஷயம். ஆனாலும் இப்பயும் பாரு, அந்த பழைய ஹயானும் பழைய பாக்கியானாவும் ஒன்னு சேர்ந்திருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. கரெக்டா சொன்னீங்க. இந்த வாழ்க்கைங்கிறது நமக்கு பர்ஃபெக்ட்டா இருக்கிறவங்கள தான் சேர்த்து வைக்கும். அது மாதிரி தான் நம்ம ரெண்டு பேரும் பர்ஃபெக்ட் டு ஈச் அதர் அப்படின்றாங்க. சோ இதை கேட்டோடனே நம்ம ஹீரோ சந்தோஷப்படுறாரு. அதே நேரத்தில் எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சர்ல டக்குன்னு ஒரு மாதிரி அழுதுகிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் அப்படின்னா எனக்கு ஃபியூச்சரே இல்லைன்னு நினைச்சேன். ஆனா இப்போ எனக்கு ஃபியூச்சர் இருக்குது. நான் இந்த சர்ஜரிக்கு அப்புறம் நமக்குள்ள நடந்த அந்த அழகான நினைவுகளை மட்டும் வச்சுக்கிட்டு சந்தோஷமா என்னோட வாழ்க்கையை வாழ போறேன். சோ இதை கேட்கும் போதெல்லாம் நம்ம ஹீரோ ஒரு மாதிரியாவே பாக்குறாரு. நம்ம ஹீரோனி என்னங்க எப்படி பாக்குறீங்க? சரி ஓகே, உங்களுக்காக ரெண்டாவது சீக்ரெட் சொல்லட்டா? டக்கு அப்படி மோரத்தை எடுத்து காட்டுறாங்க. ஆக்சுவலி வந்துட்டு உன்னுடைய டைவர்ஸை வந்து கேன்சல் பண்ணிட்டேன். அதான் ரெண்டாவது. மூணாவதா நான் உன்னைய என்னுடைய ஹஸ்பண்டா ஏத்துக்கிறேன். அதாவது நம்ம ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கறத சொல்றாங்க. இங்க நம்ம ஹீரோனி கரெக்டா ஒரு பதில் சொல்றாங்க பாருங்க. நம்ம ஹீரோ அப்படியே டக்குன்னு அழுதுட்டு கட்டி பிடிச்ச உடனே இங்க பாரு, ஒன்ஸ் நான் அக்செப்ட் பண்ணிட்டா அவ்வளவுதான், திரும்ப ரிட்டர்ன்லாம் கிடையாது எதுவுமே. ஓகேமா அப்படின்றாரு. ஒரு பக்கம் ஹீரோக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. அதே நேரத்துல ஹீரோயினியை அப்படி சாட்சி வச்சுக்கிட்டு ஒரு அணைப்புல வச்சிருக்காப்ல. சோ அவருக்கு வந்து என்ன சொல்ற சந்தோஷம்னா நம்ம வைஃப் நம்மள ஹஸ்பண்டா ஏத்துக்கிட்டா அப்படிங்கிற ஒரு பக்கம் சந்தோஷம். இருந்தாலும் அந்த பிரச்சனை இருக்குல்ல, அதை சொல்லாம வச்சிருக்கோமேன்னு ஒரு வருத்தமும் இருக்குது. நம்ம ஹீரோயினி சொல்றாங்க அப்பதான், இல்ல என்னுடைய ஃபேவரட் சாங்கான உன்னோட ஹார்ட் பீட்டை கேட்கிறேன், நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. இங்க அப்படியே நம்ம வில்லியை காட்டுறாங்க. அவங்க வந்து ஒரு வழியா சந்தோஷமா இருக்காங்கல்ல. அப்போ வந்து கையாளு கரெக்டா, மேடம் என்னுடைய பணத்தை கொடுத்தீங்க அப்படின்னா நான் கிளம்பிடுவேன். ஆக்சுவலி வந்துட்டு கார் எல்லாம் வெயிட்டிங்ல இருக்கு, என் மன்னிச்சிடுங்க மேடம், ஏதாவது கொஞ்சம் முன்ன பண்ண இருந்தாலுமே. சரி ஓகே, இங்க வாடா, இந்தா செக் பண்ணு அப்படின்னு ஒரு பாஸ்புக்கை தூக்கி போடுறாங்க. பட் அவங்க எடுத்து பார்த்துட்டு 1 2 3 4 100 பில்லியனா ஆத்தாடி ஆத்தா, ரொம்ப தேங்க்ஸ் மேடம், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு டக்குன்னு ஓகே இந்த பணத்தை எடுத்துட்டு நீ கிளம்பிரு, தயவு செய்து அப்ராட் போயிரு. அது மட்டும் இல்ல, உன்னை நான் சஸ்பெண்ட் பண்ணிட்டேன், இனிமே இங்க நீ வரவே கூடாது, உன்னுடைய கார்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து கிளியர் பண்ணிட்டேன், இனிமே இந்த பக்கம் வந்துடாத, கிளம்பு. அவங்களும் என்ன மேடம், ஏன் மேடம், ஓ ஹிஸ்டரி அப்படிமா, உன்னையெல்லாம் இனிமே நம்ப முடியாது, நீ கிளம்பலாம். அவங்க அப்படியே ஒரு மாதிரியா பார்த்துட்டு சரி போய் தொலையுது அப்படின்னு அவங்க கிளம்பிடுறாங்க. அதே நேரத்தில் ஹீரோட அம்மா வந்து கிம்ச்சி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பொண்ணு வந்துட்டு ஏமா இவ்வளவு கிம்ச்சி ரெடி பண்ற, என்னமா நீ அப்படின்னு, இல்லமா எல்லாருக்குமே கொடுக்க போறேன். ஏன் அப்படின்னா என் மருமகளுக்கு எல்லா பிரச்சனையும் சரியா போகுது, அவளோட எல்லா பிரச்சனையும் ஆல்மோஸ்ட் முடிய போகுது, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அதனால செய்யறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. பட் இவங்க பொண்ணுட்ட வந்து ஹெல்ப் பண்றீனா, இல்லம்மா எனக்கு கையெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு, ஒரு அடிபட்டு இருக்கு, மன்னிச்சுக்கோமா. அதே நேரத்தில் கரெக்டா நம்ம ஹீரோயினுடைய தம்பி பொண்டாட்டி வந்துடுறா. அம்மா நான் வேணா ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு டக்குன்னு எடுத்து டக்கு வேகமா கட் பண்றாங்க. அவங்க பார்த்துட்டு ஆத்தாடி இன்னும் இவ்வளவு வேகமா வேலை பார்க்கறா, பயங்கரமான வேலைக்காரியா இருப்பா போல இருக்கே. நம்ம ஹீரோட அக்கா அவங்க ஃப்ரெண்டு, அவளுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லடி, அவ்வளவு வேகமா கட் பண்ணா. சொல்ல போனா அவங்க அத்தை வந்து பேசினப்ப கூட பயங்கர தெளிவா பேசினா. என்னடி அப்பதான் காட்டுறாங்க என்ன அப்படின்னா, அவங்க அம்மா யாரு, ஹீரோயினுடைய அம்மா வந்துட்டு, ஆமா திரும்ப என் ஃபேமிலி கூட சேர்ந்திருக்கே, எதுவும் இன்டென்ஷன் இருக்கா? அப்படிலாம் ஒன்னும் இன்டென்ஷன் இல்லமா, எனக்கு தேவையானதெல்லாம் என்னுடைய பாதையில நான் என் குழந்தை என் ஹஸ்பண்ட் சந்தோஷமா இருக்க போறேன், இனிமே அதாம்மா அப்படின்னு சொன்னேன். டக்குனு இவங்க அம்மா எல்லாம் சொல்லாத, ஆனா எனக்கு வேணுமே. என்ன சொல்றேன், ஆக்சுவலி நான் இது வரைக்கும் வாழ்க்கையில யாரையுமே அம்மான்னு கூப்பிட்டதே கிடையாது. ஏன்னா எனக்கு அந்த ஆப்ஷன் இருந்தது இல்ல. எனக்கு இப்போதைக்கு நான் அம்மான்னு கூப்பிடுற ஒரே ஆள் நீங்க மட்டும் தான், இனிமே உங்களை அப்படிதான் நான் கூப்பிடுவேன். இவங்க எல்லாம் சாக்காயிடுறாங்க. அவங்க பாட்டுக்கு டக்குன்னு அவ்வளவு பெரிய வெயிட் எடுத்து தூக்கி வச்சுட்டு, ஆக்சுவலி இது முடிஞ்சிச்சு, வேற ஏதாவது வேலை இருக்கா? ஓகே ஆனியன் வந்து இருக்கு, நான் அதை கட் பண்றேன் அப்படின்னு அவங்க கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் சொன்னோன்னே இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உண்மையாவாடி பயங்கர ஸ்ட்ராங்கான ஆளா இருப்பா போல இருக்கே. அந்த நேரத்தில் கரெக்டா நம்மளுடைய ஹீரோயினி அங்கிட்டு வர்றாங்க. வரும்போது இவங்க நெயில் பாலிஷ் மாதிரி அங்க ஒரு இதுல போட்டுட்டு இருப்பாங்க மெத்தட்ல. சோ அதை பார்த்துட்டு இவங்க வரும்போது டக்குன்னு ஹீரோவோட அக்கா வந்துட்டு, ஏ வா ஹேர் வா உட்கார் அப்படின்னு. அங்க இருக்கிற எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா, என்னமா உனக்கு சர்ஜரி எல்லாம் ரெடி பண்ணிருக்காங்களாமா, வாழ்த்துக்கள்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அங்க இருக்கிறவங்ககிட்ட, ஆமா என்ன பண்றீங்க, இது வந்து ஒரு நெயில் பாலிஷ் போடுற மெத்தட், ரொம்ப பழைய மெத்தட், பட் இது வந்து எங்களுடைய ஃபர்ஸ்ட் லவ் தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியோம். அதாவது இந்த நெயில் பாலிஷ் போட்டுட்டு நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா அந்த வருஷத்தோட முதல் ஸ்னோ விழுகிற டேட் இருக்குல்ல, அந்த டேட்டுக்குள்ள நம்மளோட ஃபர்ஸ்ட் லவ் மீட் பண்ணலான்ற ஒரு ஐதீகம் இருக்கு. இதை கேட்டோன்னே இவங்க என்ன நினைச்சாங்க தெரியல, டக்குன்னு எனக்கு போட்டு விடுங்க, எது இந்த வரல் தானே அப்படின்னு காட்டுறாங்க. அதே நேரத்தில் அதை போட்டுட்டு நேரா நம்ம ஹீரோ தான் வர்றாங்க. நம்ம ஹீரோ வந்தோடனே என்னமா அப்படின்னு கார்ல இருந்து இறங்கி வந்து கேக்குறாரு. ஆக்சுவலி இங்க பாத்தியா அப்படின்னு, ஓ கார்டன் பாசமா, ஆமா அங்க இருக்கிற பொண்ணுங்களா சொன்னாங்க இது ரொம்ப ஸ்பெஷலான பால்சமா, ஆமா இது எதுக்குமா நீ போட்டிருக்க, இது ஏதோ ஃபர்ஸ்ட் லவ் குறிக்குதாமே. அது மட்டும் இல்லைங்க, இதை போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இந்த வருஷத்துல வரக்கூடிய முதல் ஸ்னோஃபால்ஸ் அப்ப அதுக்குள்ள நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லவ் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது, அதுக்காக தான் போட்டிருக்கேன். என்னது உன்னோட ஃபர்ஸ்ட் லவ்வா அப்படின்னு இவர் ஒரு பக்கம் ஷாக் ஆயிடுறாரு. ஆக்சுவலி வந்துட்டு நீ சொன்ன மாதிரி அன்னைக்கு பஸ்ல இருந்து தூரமா பார்த்தேன், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்த பையன், அந்த பஸ்ல பார்த்த பையன், டாக்ஸில கூட ஒரு தடவை பார்த்தேன்னு சொன்னீங்க, அந்த பையன் தானே? ஆமா அவன் தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் கிரஷ், ஃபர்ஸ்ட் லவ். ஆக்சுவலி நம்ம ஹீரோயினியை பொறுத்த வரைக்கும் அது நம்ம ஹீரோவை தான் பார்த்திருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு இந்த விஷயம் தெரியாதுல்ல, அவனை பார்க்கணும் நம்ம போட்டிருக்கு.
ஆமாங்க இங்க பாரு ஹயான் இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க கிளம்புறாங்க. இங்க பாரு ஹயான் நான் வாங்கி கொடுத்த மோதிரம்லாம் போட்டிருக்க, நீ இப்போ வந்து நான் ப்ரொபோஸ் பண்ணப்ப அக்செப்ட் பண்ணிட்டேன், இதெல்லாம் ரொம்ப தப்புமா, அட போயா அப்படின்னு சொல்லிட்டு கொடுன்னு ஓடிடுறாங்க. இவங்களும் ஏய் நில்லு ஹயான் அப்படின்னு கொடுத்துன்னு ஓடி போயிட்டு கூட போறாரு. சோ நம்ம ஹீரோக்கு தெரியாது அது ஹீரோ தான் அப்படின்னு இங்க வில்லனை காட்டுறாங்க. அவன் வந்து யாரோ போட்டோ பார்த்துட்டு இருக்கான்ல, யாருன்னு தெரியுதா, நம்ம ஹீரோனுடைய பெரியப்பா, அவருடைய போட்டோவை தான் காட்டுறாரு. ஐயோ பெரியப்பாவா சித்தப்பாவா தெரியல, ஓகே அங்கிள்னு வச்சுக்குவோம், ஏன்னா எனக்கே பறந்துருச்சு. இப்போ என்ன அப்படின்னா இந்த அங்கிள்டையும் கொஞ்சம் ஷேர்ஸ் எல்லாம் இருக்கும், இந்த ஃபேமிலியோட ஷேர்ஸ் எல்லாம். சோ அதனால இவர் என்ன பண்றாருன்னா நம்ம வில்லன்ஸ் வந்து அவங்க அம்மாட்ட தூக்கிட்டு போய் இவங்க கிட்ட வந்து இந்த அளவுக்கு ஷேர் இருக்குது, அதை நம்ம எப்படியாவது வாங்கி ஆகணும், அதுக்கான டீல் பண்ணுவோம் அப்படின்றப்ப சரி கொஞ்சம் பார்த்தே பண்ணுப்பா அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. சோ இங்க இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கா, அதே நேரத்துல இங்க ஹீரோயினியும் அதை தான் சொல்றாங்க, இல்ல எங்க அங்கிள்கிட்ட வந்துட்டு அதை யோன் கைப்பற்றதுக்குள்ள நம்ம வந்து எடுத்தாகணும், வேற வழியே இல்ல, எப்படியாவது அங்கிளை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்றப்ப இல்ல ஆக்சுவலி அங்கிள் வந்து யூஎஸ்ல இருக்காரு, அதுவும் எல்பிஜி மீட்டிங்ல இருக்காரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, யோன் அங்க போனாலும் அவனால ஒன்னும் பண்ண முடியாது, அங்கிள் எப்பயுமே நம்ம பார்க்கணும் நான் பாத்துக்கிறேன் ஹீரோ சொல்றாரு. அதே நேரத்துல நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இல்ல மச்சான் ஆக்சுவலி வந்துட்டு இவன் ஏதாவது ஒரு இதுல மாட்ட வைக்கணும் அப்படின்னா அவன் அந்த லேண்ட் இது பண்ணான்ல அதுல மாட்ட வச்சா என்ன, அந்த புரோக்கர் என்ன ஆனா ஆக்சுவலி அவன் உன்னை கடத்திட்டு போனான்ல, அங்க இருந்து எஸ்கேப் ஆகி வளர்ந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு தெரியல, அவன் ஒரு இடத்துல வந்து ஒளிஞ்சிடுறா, என்னை வந்து அப்பப்ப கான்டாக்ட் பண்ணுனேன், இப்போ வரைக்கும் எந்த கான்டாக்ட் இல்ல. ஆனா அதே நேரத்துல இங்க காட்டுறானுங்க அவன் கார் அங்க ஒரு இடத்துல நிக்குது, அங்க டக்குன்னு வந்து செக் பண்ணும்போது தான் தெரியுது அவன் உள்ள இறந்து கிடக்கான். சோ இப்போ நம்ம ஹீரோவை கடத்திட்டு அப்படியே விட்டுட்டான், ஆனா அதே நேரத்துல இவன் இறந்துட்டான். ஆனா இந்த கேஸ் யார் மேல போகும், நம்ம ஹீரோ மேல தான் போகுது. சோ என்ன நடக்குதுங்கிற பாப்போமா. ஓகே மக்களே, இதோட இந்த எபிசோடை முடிச்சிடறாங்க. நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.